கனடாவில் குளிரையும் தாங்க முடியல, வெயிலையும் தாங்க முடியல. அதுவும் இந்த வீக் சிட்டியான மோசமாக இருக்கு. அதுக்கு முதல்ல எங்களுக்கு எங்களோட வயிற்று கவனிக்கணும். இது அந்த டைம் அந்த ஊர்ல கரைவானிசன்னு சொல்லுவோம். அதே இது ஃபிஷ் பண்ண கிட்டத்தட்ட நாங்கள் எங்களோட ஊர்ல இருந்து கொழும்புக்கு போற மாதிரி தான் இந்த ஃபீல்டு இருக்க போகுதுன்னு சொன்னா அவ்வளவு அதை விட கொஞ்சம் தூரம் தான். ஆனால் எல்லா இடமும் இந்த சிங்கோட்டம் தான் பெரிய பிசி. 2 தரம் பீச்சில் ஸ்விம்மிங் பூல்லாம் குளிச்சது போய் அதை இன்னும் கறந்து போச்சு. மொன்ட்ரியலுக்கு பஸ் டைம் போறேன். இப்போ நாங்கள் வந்து ஒட்டுமொத்த கனடாவினுடைய கேபிட்டல், அதாவது கனடாவினுடைய கேபிட்டலான ஒட்டாவாக வந்து என்டர் பண்ணிட்டோம். இந்த இடத்தை பாருங்க, இதான் உடனே பார்லிமெண்ட் போல இருக்கு. பார்லிமெண்ட் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஒரு மாதிரி இதில் ஒரு பப்ளிக் பார்க்கிங் கொண்டு இருந்தது. வணக்கம், நான் சகின். நான் வந்து நீங்க நினைக்கிறேன்னு சொன்னா கனடால ஸ்காப்ரோன்ற இடத்துல நினைக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா இப்ப ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னு நினைக்கிறேன். இப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியா 7:46. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடா நினைக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். எப்படி கனடா நாளுக்கு பிறகு சந்திச்சிருக்கேன். அந்த எங்க ஃபெஸ்டிவல் நட்சத்திர விழா பார்த்ததுக்கு கனடால பிறகு சந்திச்சிருக்கிறோம். எங்களுடைய 2 வருட பிளான் என்ன இது? 2 வருட பிளான். நாங்க பிளான் பண்ணது கனடால இருக்கிற நிறைய இடங்களை போகணும்னு சொல்லி. அதான் அது சரி வரையில. இன்றைக்கு நாங்க எங்க போறோம்னு சொன்னா மொன்ட்ரியலுக்கு போறோம். கிட்டத்தட்ட நாங்க எங்களோட ஊர்ல இருந்து கொழும்புக்கு போற மாதிரி தான் இந்த ஃபீல்டு இருக்க போகுதுன்னு சொன்னா அவ்வளவு அதை விட கொஞ்சம் தூரம் தான். நான் கொஞ்சம் வெளியா போயிடலாமே. நீங்க ஹைவே என்ன பண்ணா கொஞ்சம் 6 மணி நேரம் 5 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா நாங்க போறது வந்து சரியா லேட் ஆகும். சொன்னா நாங்க வீடியோ எடுக்க தான் போறோம். 2 போவோம். சோ அப்ப மொன்ட்ரியல் இருக்கிற இடங்கள் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாரா புதுசா வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அண்ணாண்ட சேனல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடா அண்ணா விளாக்னு சொல்லி அதையும் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப நாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கு இப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 7:47. இப்ப நாங்க வந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். ஆமா, கட்டாயம். இப்ப போனாதான் நாங்கள் வேலை போய் கிடைக்கிற வீடியோ எடுத்துட்டு போய் என்ன பனிசா ஒழிக்கிறீங்களா? என்ன அப்படியே ஒரு சும்மா ஸ்நாக் கொண்டு கடிச்சோன்னு போகணும். அதுக்கு தான் இப்ப ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த கேட்டரிங் வந்து நாங்கள் இப்ப வாங்கிட்டோம். நாங்கள் இப்ப எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறோம். அப்படியே தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க. மொன்ட்ரியலுக்கு பஸ் டைம் போறேன். என்னுடைய அனுபவத்தை அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதோட எங்களுடைய பயண அனுபவங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ண போறோம். ஓகே, நாங்க இப்ப எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிப்போம். அதுக்கு முதல்ல எங்களுக்கு எங்களோட வயிற்று கவனிக்கணும். இது அந்த டைம் அந்த ஊர்ல கரைவானிசன்னு சொல்லுவோம். அதே இது ஃபிஷ் பண்ண ஏன்னா முடியல கட்டாயம் சாப்பிடணும். அப்ப சும்மா லைட்டா கடிச்சிட்டு வலிக்கிட்டா தான் ஹெல்த்தியா இருக்கும். எனர்ஜியா இருக்கும். ஓகே, அப்ப நாங்க ஆரம்பிப்போம். அதோட இப்ப இந்த இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அங்கால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். வேற தூர இடங்களுக்கு போகலாம். அதெல்லாம் உங்களோட கையில இருக்கு. முடிந்த அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியா வேற இடங்களுக்கு போறதுக்கான ஒரு முயற்சியை செய்வோம். சரி, இப்ப நான் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க போறோம்னு சொன்னா இப்ப ஒட்டாவால இருக்கிற முதல்ல வந்து ஒட்டாவாக்கு தான் போறோம். ஒட்டாவா பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் ஒட்டாவா பார்லிமெண்ட் போறோம். அதுக்கு பிறகுதான் நான் வந்து மொன்ட்ரியலுக்கு வருவோம். மொன்ட்ரியல போறோம். அதோட ஸ்காப்ரோல நான் வந்து டீ எடுத்தாங்க. இப்ப நேரம் சரியா 8:45 ஆயிட்டுது. 7:45 அப்படிதான் நாங்க வந்து எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. 7:47 என்ன இப்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிட்டுது. ஒட்டாவா போறதுக்கு இன்னும் 3 மணித்தியாலமும் 18 நிமிஷம் காட்டுது. ஆனா இதை விட எங்களுக்கு இன்னும் லேட் ஆகும் சொன்னா நாங்க சில இடங்கள்ல வந்து நின்று போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ பாக்கலாம். கொஞ்சம் வெளியில வந்து அந்த வெயில் வந்து கூடுதலா இருக்கு. இன்றைக்கு நேற்றும் சரியா நமக்கு என்ன நேற்று மழையாண்டு அடிச்சதுதான் பிரச்சனை. வெதர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மழையும் பெய்தது. கடந்த 2 வாரமா பயங்கர ஹீட். சரியான ஹீட் வார்னிங் எல்லாம் தந்தவங்க. நீண்ட நாளுக்கு பிறகு இப்ப என்ன சொல்றேன் நாள் கேப் போட்டுட்டோம். யூடியூப் வந்து கண்டினியூவா போனா விட்டதால வந்து எல்லா உறவுகளும் மறந்திருப்பீங்க. எல்லாரும் எங்களுக்கு முதல்ல எவ்வளவு ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி ஆதரவு தரணும். அதோட இந்த ஆதரவை பார்த்தா நாங்க இனி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். என்ன கட்டாயம் நீங்க தொடர்ந்து அந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது முன்னுக்கு நாங்க இப்ப 401 போய் கொண்டிருக்கிறோம். 401 அப்படி இருக்கு. கண்டுபிடிச்ச அப்புறம் ஒரு வெயில் இதை ஒன்று அடிக்குதுன்னு. அப்ப அண்ணா சொல்லுங்க, அப்ப எப்படி இருக்கு மொன்ட்ரியலுக்கு? இப்ப கனடால எங்கட பிளான் கடைசியா ஃபைனலி இன்றைக்கு தானே கிட்ட போன வருஷம் நாங்க பிளான் பண்ணாங்க. இப்படி இருக்கா நோவா ஸ்கோஷியா அந்த பக்கம் போய் இருக்கா
ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு வரணும். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. நீங்களும் பிஸி தானே. இப்போ என்னால் சும்மா காரணத்தவர் இன்சூரன்ஸ் அது ஆளுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் எனக்கு லீவுகள் வந்தது. ஆனால் இப்போ 2 பேரும் பிளான் பண்ண சரி வரையில. இப்போ இருந்தாப்புல இப்போ மொன்றியால் போவோம் போட்டு டக்கண்டு வலிக்கிட்டு நாங்கள் அப்படி பிளான் பண்ணா சரி வராது. டக்கண்டு வலி அதான் நடக்குமே. பிளான் பண்றது ஒரு காலம் நடக்காது. ஆனா நான் கனதினம் வருஷத்துல 1-2 தினம் மொன்றியால் போய் வருவேன். இப்படியே போய் பின்னேரம் வருவேன். ஆனா இப்ப வீடியோன்னு சொல்லி போய் எடுத்து போடுற இல்ல தானே. நானுமே எதிர்பார்ப்பா தான் இருக்கிறேன் அந்த மொன்றியில பாக்குறேன். ஏனண்டா எல்லாரும் சொல்லுவாங்க அங்க லாங்குவேஜ் எல்லாம் அந்த வேற பிரெஞ்சுல காய்ப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சிட்டி இருக்கா பாக்கணும் கனடா ஆசை. அப்ப இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாப்போம். ஒரு வித்தியாசம் தானே. இப்ப நாங்க அந்த ஒரே இடத்துக்கு இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த என்னன்னு சொல்றது அந்த அது அந்த இந்த இடத்துக்கு எப்படி மக்கள் வாழினமோ அதே மாதிரியே எங்களுக்கு அது பழகிடும். மொன்றியாலுக்கு போவதாங்களே கனவேர் நிற்பினோம். அவையெல்லாம் இந்த வீடியோ பார்க்க அவைக்கான விஷயங்கள் வழங்கும். இப்ப நாங்களும் ஒரே இடத்துக்குள்ள இருக்காம இப்ப நாங்களும் இப்ப வேற இடங்களுக்கு போய்க்கலாம். வந்து எங்களுக்கும் அந்த நிறைய ஐடியாக்களும் பெறும். மற்றது என்னன்னு சொல்றது பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு முறைக்கு வரும். மொன்றியில் இருக்கிறார்கள் லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கலாம். ஒன்டாரியோக்குள்ள இருக்கிறார்கள் லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கலாம். என்ன அங்கதான் வித்தியாசம் தான். மற்றது அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அங்கே சாப்பாடுகள் என்ன மாதிரி இருக்கு, பிரைஸ் சாப்பாடுகளோட பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து கட்ட கட்டமா அப்படியே வீடியோல வரும். தொடர்ந்து பாருங்க. இப்ப நாங்கள் வந்து போறவன்ல போய் கொண்டிருக்கோம். இந்த போறவன்ல காட்டுறதுன்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது. ஏன்னு சொன்னா அப்படியே ரோடும் சைடுக்கு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த என்ன சொல்றது பார்த்தோம்னு சொன்னா அப்படியே மரங்கள் தான். இப்ப சமரனுடைய மரங்களாயே இருக்குது. விண்டர் சொன்னா எல்லாம் சினோவா இருக்கும், பள்ளியா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்ப போய் கொண்டிருக்கிறோம். இனி ஏதாவது வித்தியாசமா வேற காட்டுறோம். என்ன சரி, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நாங்க பயணம் செய்யறதுக்கு வந்து 206 கிலோமீட்டர் இருக்கு. இடையில ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுக்க போறோம். ஒன் ரூட்டுக்கு போறோம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்டாரியோல வந்து கூடுதலான ரோடுகள்ல வந்து இந்த ஒன் ரூட் வந்து இருக்குன்னு. ஆமா ஆமா. எனவே ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு இருக்கு. சாப்பிடுறார்கள், வாஷ்ரூம் பாவிக்கிறார்கள், மற்றது பெட்ரோல் அடிக்கிறார்கள். கேஸ் பெட்ரோல் சாப்பிடுறது, டிம் ஹோர்டன், ஸ்டார் பாக்ஸ் இருக்கு, பேங்க் அல்லது இதுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து நிறைய கடைகள் இருக்கு. இந்த கனடியன் கடைகள் ஃபாஃபீஸ், பர்கர் கிங் இருக்கு பாருங்க. இதான் அந்த ஒன் ரூட். இப்போ நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா காரை வந்து பார்க் பண்ண போறோம். காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். இதில் பார்க்கிங் இருக்கு. இதில் நாங்கள் பார்க் பண்ணி போட்டு உள்ளே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ ஒன் ரூட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இப்போ கிங்ஸ்டன்னு சொல்லலாம். கிங்ஸ்டனுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒன் ரூட்லாம் நிற்கிறோம். அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து அந்த ஒன் ரூட். இதில் பாருங்க நிறைய கார்கள் இருக்குது. இதெல்லாம் அந்த லாங் வீக்கெண்ட் சீசனில் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. அது என்ன பயங்கரமான பிஸியாக இருக்கும். லாங் வீக்கெண்டா எல்லாரும் இதில் போயினா இது இந்த வாஷ்ரூம் அதுகளெல்லாம் யூஸ் பண்ணுறது கனசனம் வரும். அப்போ நாங்களும் இப்போ உள்ளே போய் வாஷ்ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன தொடர்ந்தே ஓடுவான். நாங்கள் வந்தது கொஞ்சம் சுற்றி திரிவோம் கனநாளை பிறகு. ஆனால் உண்மையாக ஒரு மொத்தத்தில் ஒரு எல்லா அந்த கவலைகள் எல்லாம் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பயணம் செய்கிறது நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரும். உண்மையிலே இந்த டிப்ரெஷனில் இருக்கிறார்கள் எல்லாம் வந்து நீண்ட தூரம் பயணம் செய்யுங்கோ. உண்மையாக அது என்னென்னு சொல்கிறேன், இந்த நிறைய சந்தோஷத்தை தரும். நாங்கள் உள்ளே என்ன பண்ண போகிறோம். வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டம் கட்டமாக தான் பெறும். இதுன்ற சீர் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய ஆதரவுகளை வந்து கண்டினியூவாக தாங்க. இதான் வந்து ஒடிஷா. சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒன் ரூட்டுக்குள்ளே நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான நாட்கள் வந்து எங்கே போனாலும் டிம் ஹோர்டன் தான் கூடுதலாக எல்லாருக்கும் விருப்பம் ப்ராடக்ட். டிம் ஹோர்டனில் நிறைய பேர் டீ வாங்குறதுக்கு நிற்கணும். மற்றது அங்கே பர்கர் கிங் இருக்குது. பாப்பீஸ் வந்து ஆல்வேஸ் நான் இப்போ கிட்டத்தட்ட 4 நேரம் வந்துட்டேன். எப்போ பார்த்தா அந்த பாப்பீஸ் வந்து பூட்டி தான் இருக்குது. ஆனால் எல்லா இடமும் இந்த டிம் ஹோர்டன் தான் பெரிய பிஸி. பாருங்கள், அண்ணா வந்து இப்போ டீ வாங்குறதுக்கு அதில் நிற்கிறார், லைன்லாம் நிற்கிறார். இந்த ஒன் ரூட்ல வடிவை பாருங்க எப்படி இந்த வடிவமைக்கப்பட்டிருக்காண்டு. நல்ல அழகாக தான் இருக்குது. அண்ணா இன்னும் அண்ணா இப்போ ஃபைனலி வாங்கிட்டார்.
வணக்கம். என்ன தேடுறீங்க? ஆ ஓகே சரி. இப்போ நாங்கள் அதை குடிச்சு அப்படி திருப்பி எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிப்போம். என்ன நீங்கள் டீ தானே என்ன ஆல்வேஸ்? ஆ சூடாக வச்சுருக்கோம். இது கொஞ்சம் சில்லாக வச்சுருக்கேன். நாங்கள் சில் மூட். ஏ ஓகே. ஓகே நாங்கள் இப்போ இந்த 401 எல்லாம் எக்ஸிட் எடுத்து இப்போ வந்து 416 வந்து போய்கொண்டு நிற்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒட்டுமொத்த கனடாவினுடைய கேபிட்டல், அதாவது கனடாவினுடைய கேபிட்டலான ஒட்டாவாக வந்து என்டர் பண்ணிட்டோம். இந்த கனடாவினுடைய மெயின் பார்லிமெண்ட் வந்து இந்த ஒட்டாவாலாம் இருக்கு. ஸோ அதால வந்து இந்த கனடால இருக்கிற இந்த ஒட்டாவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடாண்ட கேபிட்டல் என்று சொல்றார்கள். ஸோ இப்ப நாங்கள் எங்க போகிறோம் சொன்னா, நாங்க இப்ப பயணம் செய்யற இந்த இடத்துல இருந்து 42 கிலோமீட்டர் காட்டுது. ஒரு போட் ரைடிங் வந்து போறோம். ஒட்டாவால இருக்கிற ஒரு போட் ரைடிங் போறோம். கிட்டத்தட்ட 1.5 hour நினைக்கிற அந்த ரைட். அங்க போயிட்டு அதனுடைய டீடைல்ஸை வந்து உங்களை சொல்றோம். நாங்க இப்ப போய்கொண்டிருக்கிற பாதை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 416 சொல்லி அப்படியே பாருங்க வீதியில எங்க போனாலும் இந்த கனடால வந்து ட்ரக்கு எல்லாம் கூடுதலாக கிடக்கு. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இதுலயே இப்ப காட்டுது 33 நிமிஷமும் 39 கிலோமீட்டரும் காட்டுது. அப்ப அண்ணா வந்து நீங்க போயிருக்கீங்களா இந்த இடத்துக்கு? இப்ப நாங்க போற இடத்துக்கு முந்தி இப்ப நான் எங்களோட 15-20 வருஷத்துக்கு முதல் இங்க வந்திருக்கிறேன். ஒரு 3-4 தினம் வந்திருப்பேன். அதுக்கு முதலும் அந்த இங்க ஊர்வலங்கள் நடக்க ஒட்டவா பார்லிமெண்ட்டுக்கு முன்னாலே எல்லாம் வாரினான். முந்தி கனதரம் வந்திருக்கிறேன். இப்ப கனகாலமா வரையில. ஆனால் முந்தி கால்டன்ல என் ஃப்ரெண்டுகள் படித்தவ. கால்டன் யூனிவர்சிட்டி இருக்கு, 2 யூனிவர்சிட்டி இருக்கு ஒட்டவா. ஒன்று ஒட்டவா யூனிவர்சிட்டி, மற்றது கால்டன் யூனிவர்சிட்டி. அப்ப இதுல படிக்க என் ஃப்ரெண்டாக நான் வாரினாங்க. இது ஆனா இந்த ரினோ கெனல்னு சொல்லி அதுதான் நாங்க இப்ப போறோம். அதுக்கு நான் வேற போகல, அந்த அதுல போட்டுல போகல. நீங்க அப்ப இந்த போட்ல போகலையோ? அந்த நேரம் சும்மா வாரதானே ஃப்ரெண்ட் ஆக்களோட நின்றுட்டு போயிடுவோம். அப்ப இதுக்குன்னு சொல்லி வரையில அதான் கனடாக்கள் போயிருக்கிறேன். இந்த வீடியோக்கள் அதுகள் ஒன்றும் எடுக்கல. ஆனா உண்மையிலேயே வந்து கனடா வந்து உலகத்திலேயே வந்து 2வது பெரிய ஒரு நாடு. என்ன? ஆமா ஆமா. ரஷ்யா 1வது நாடு வந்து ரஷ்யா, 2வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடா. கனடால இவ்வளவு பிரதேசம் வந்து சும்மா இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த கனடாக்கு வந்து நாங்க வந்து தரைவழி பயணத்தை, அதாவது ரோட்ல பயணம் செய்து ரோட்லயே நாங்க டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன அப்ப என்ன யோசிச்சுப்பாங்க, சுத்து வட்டாரம் வந்து அவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி அவ்வளவுக்கு எல்லாம் போறோம்னு சொன்னா நான் நினைக்கல. அதுலயும் வந்து கனடால வந்து 3/4 இடம் வந்து சும்மாதான் கிடக்கு. எல்லாம் காடுகளும் பத்தைகளுமா தான் இருக்கு. வந்து கனடால 10 ப்ரொவின்ஸும் 3 டெரிட்டோரிஸும் இருக்கு. நாங்கள் வந்து ஒன்டாரியோ பக்கத்துல கியூபேக் இப்ப போறோம் இல்ல, மொன்ட்ரியால். அது 2 இடம் தான் நாங்கள் கூடுதலான டிராவல் பண்ணி. தமிழாக்களுக்கும் கூடுதலா இந்த 2 சிட்டி மற்றது அல்பர்டா சைட்டும் தமிழாக்கள் வாழ்ற இடம் வந்து கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா கனடால ஒன்டாரியோவும் கியூபேக்கும் வான்கூவர்லயும் இருக்கிறோம். ஆனா எல்லாத்தோட அப்படியே வந்து நாங்க இருக்கிற ஒன்டாரியோல வந்து தமிழ் மக்கள் கூட இருக்கிறோம். ஒன்டாரியோல மட்டும் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழாக்கள் இருக்கிறோம் சொல்லிடுறோம். அப்படி நாங்க காய்ச்சி நாங்க இப்ப எங்களோட போட் ரைடிங்க முடிச்சுட்டு ஒட்டாவால இருக்கிற இந்த கேபிட்டல் அந்த பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டேன். எங்களோட கனடா இருக்கிற ஒட்டுமொத்த கனடாவினுடைய மெயின் பார்லிமெண்ட் ஒட்டாவாலாம் இருக்கு. அதை போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எங்களோட அடுத்த ப்ரொவின்சியான மோன்ட்ரியல், அதாவது கியூபேக்கு போறோம். என்ன கண்டினியூவா பாருங்க, கட்டமா தான் வீடியோ வரும். ஓகே, இப்ப நாங்க அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். எல்லா பாதைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. 401 ஒரே மாதிரி தான் இருக்கு. 416 எல்லா ரோடுகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பெருசான்னு சொல்லி சைட் வியூவல் வந்து அவ்வளவா இல்லை. நாங்க இப்ப எங்கட இலங்கையில எல்லாம் பயணம் செய்ய வந்து மலைகள் அதுகள் எல்லாம் ஏறி போயிருக்க அந்த வியூகள் வந்து கொஞ்சம் அழகா இருக்கும். அப்படியான இடங்கள் பாக்குறேன்னு சொன்னா நாங்க வந்து அது வேற ப்ரொவின்ஸுக்கு தான் போகணும். மலைகள் இருக்கிற இடங்களுக்கு தான் போகணும். இது ஒன்டாரியோ அதுகளுக்குள்ள வந்து அதுகள் வந்து சரியான குறைவு. ஆனா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. அந்த புது ரோடுகள்ல புது 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 அனுபவம். மற்றது இதெல்லாம் கனவுல கூட நாங்க நினைச்சும் பார்த்துருக்க மாட்டோம். இப்படி எல்லாம் இங்க வந்து இப்படி ஃப்ரீடமா இப்படி சுத்தி திரிவோம்ன்றது ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு. கார் பேமெண்ட் நினைக்கத்தான் கவலையாகும் மாட்டாக்கு. அப்படிலாம் இல்லை. ஓகே, நான் லைஃபை என்ஜாய் பண்ணி தான் வாழணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டவுன் ஏரியாக்குள்ள வந்துட்டோம். இது நான் நினைக்கிறேன் டவுன் ஏரியாக்குள்ள இருக்குது போல இருக்கு.
1.8 கிலோமீட்டர் போகணும். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. இப்போ நேரம் வந்து கொஞ்சம் பிள்ளையான டைம். இப்போ நேரம் வந்து 1:19. கிட்டத்தட்ட நாங்கள் மொத்தமாக வந்து ஸ்காப்ரோவில் இருந்து 430 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் பயணம் செய்துட்டோம். 430 கிலோமீட்டர்னு சொன்னால் எங்களோட வீட்டில் இருந்து கொழும்பு அளவு தூரம், கொழும்பு வெள்ளவத்தி அளவு தூரம். சரியா, வெள்ளவத்தை மார்க்கெட்டுக்கு 420 கிலோமீட்டர் காட்டுறது. இதெல்லாம் பழைய காட்டுறாங்களே என்னென்ன. ஆமாம், இந்த ஒட்டவாயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக பழைய கட்டடங்கள்லாம் இருக்கு. மற்றது இந்த சிக்னல் போல தான் கவனிச்சு விடணும். இந்த ரெட்ல வந்து ரைட் எடுக்கிறேன் போட்டிருக்கோம். மற்ற இந்த ரெட் லைட் கேமராக்கள் அது போல அவாய்ட் பண்ணணும். வேண்டாம், அது போல தான் நாங்கள் பார்த்து விடணும். பிறகு டிக்கெட் வழக்கு இஞ்சாம பெறணும் என்ன. ஆமாம், இங்கே டிக்கெட் எடுத்தா நீங்கள் இஞ்சாம பெறணும். ஆனால் இது கொஞ்சம் ஒட்டவா டவுன் போல இருக்கு. டவுன் பில்டிங்கெல்லாம் பார்க்க தெரியுது, கலர்ஃபுல்லாக இருக்கு. டவுன் மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்த ஒட்டாவனுடைய டவுனுக்கு வந்துட்டோம். இங்கேயே வந்து அந்த ஸ்டாப் போர்டில் வந்து ஸ்டாப் பண்ணும் போட்டிருக்கு, ரைட் நம்பர் அந்த ஃப்ரெஞ்சுலேயும் போட்டிருக்கு, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு. 2 லாங்குவேஜும் இங்கே இருக்கு போல இருக்கு. பட் இந்த இடங்களை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடத்தை பாருங்க, இதான் உடனே தான் பார்லிமெண்ட் போல இருக்கு. பார்லிமெண்ட் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் நாங்கள் அங்கே விட்டுட்டு போய் பார்க்கலாம். நாங்கள் முதல் ரெடோ கேனல் போட்டு வந்து பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஒட்டாவாக்கு வந்துட்டோம். பார்க்கிங்கு தான் வந்து ஒரு ரோட்லேயே வந்து இப்போ 2-3 தரம் வந்து சுற்றி தெரிஞ்சிருப்போம். ஏன்னு சொன்னால் பார்க்கிங் தான் வந்து சரியான கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி இதில் ஒரு பப்ளிக் பார்க்கிங் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ அந்த பார்க்கிங் வந்து எடுத்துட்டோம். ஆனால் இப்போ வந்து பே பண்ணணும். ஸ்கேன் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தான் பே பண்ணணும். மற்றது நாங்கள் சண்டே டு தேர்ஸ்டே இந்த கேப்புக்குள்ளே நிற்கிறோம். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து $14 வர போகுது. என்ன கண்ணாடியெல்லாம் மண்ணை அடித்து பாருங்க. ஆனால் கண்ணாடி நானும் எடுத்துன்னு ஏன் சொல்லுங்க, சூரியனும் இதாக தான் இருக்குது. மற்ற மனுஷன் கண்ணாடி ஈஸியாக எடுத்துன்னு வரலாம். ஏன்டா சரியான வெயிலாக இருக்குது. இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் பயங்கரமான வெயிலாக போய்கொண்டிருக்கு. ஐயோ, ஓகே. பார்வையில் வடிவாக லாக் பண்ணணும். ஃபோட்டோ லாக் ஆகிட்டு சரி. இப்போ நாங்கள் வந்து ஆப்பை ஸ்கேன் பண்ணி இதை பே பண்ணிவிட்டு தான் முதல்ல அடுத்த வேலையை பார்க்கணும். டாவா இது நான் நினைக்கிறேன் டவுன் போலாம் இருக்கேன்னு. அந்த டவுன் ஃபுல் ஏரியான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் வந்து அந்த போட்டில் போகிற இடத்துக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த இடம் உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு என்னென்னு சொல்கிறேன், எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. மற்ற அந்த ரோட்டில் போட்டிருக்க அந்த டிராஃபிக் லைட் வால் மற்ற அந்த ரவுண்ட் அப் போட்டு எல்லாமே வந்து சரியான வித்தியாசமாக இருக்குது. இதே எப்படி இருக்குன்னு சொன்னால் அடுத்தடுத்த ப்ரொவின்சியலுக்கு போக இப்படி இருக்குமே என்ன. உண்மையிலே எல்லாத்தையும் பழகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வாகனங்கள் இங்கே ஓடுறது வந்து டவுன்டவுனோட பிடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். மொன்றியலெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. நிறைய பேரையும் எனக்கு அதை தான் சொல்லிவிட்டவர்கள். மொன்றியல் போதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டது. இங்கே வந்து ரெட்டில் வந்து ரைட் எடுக்கலாம், அந்த சைன் போட்ட இதுவெல்லாம் எடுக்கல. அது ஆனால் மொன்றியலில் வந்து அப்படி எடுக்கவே இல்லாதான் ரெண்டு சொல்கிறார்கள். ஸோ அதையும் பார்ப்போம். அப்படியே பாருங்க, இந்த கட்டடங்களுக்கு தான் என்னென்னு சொல்கிறது, பழங்கால கட்டடம் எத்தனையோ வருடத்துக்கு முற்பட்டதாக தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது. பாக்கி நாங்கள் எவ்வளோ இடத்த தேடி தெரிஞ்சாங்க. இங்கே வாங்க, இதில் ஜூஸ் விற்கணும், ஃப்ரெஷ் ஜூஸ். பக்கத்தில் இருக்குது. நாங்கள் உண்மையாக பார்க்கிங் தேடி தான் காலேஜ் போனோம். என்னென்ன ஐயோ வர்றது போச்சு பார்க்கிங் தேடி. ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் வந்து கனகாலம் இதுக்கு இப்போ நாங்கள் தங்கி வாழலாமான்னு கேட்டால் கஷ்டம். என்ன இங்கே இருக்கிறாங்களே பழகிடுது, எங்களுக்கு அங்கே ஃப்ரீடமாக தெரிஞ்சு. அதாவது நாங்கள் பூமம்பில் இருக்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட சிறுப்படியில் இருக்கிற மாதிரி ஒரு வில்லேஜ் சைட் மாதிரி. என்ன வில்லேஜ் சைட் மாதிரி. அங்கால ஸ்காப்ரோவுக்கு போனால் நாங்கள் அந்த யாழ்ப்பாணம் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இதுவளுக்கு நான் நிற்கல. உண்மையிலே சரியான கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இப்போ அந்த போட் ரைடுன்னு சொல்கிறாருன்னா அந்த இடத்துக்கு தான் போகிறோம். பார்ப்போம் என்னமா இருக்குன்னு. எங்களால் குளிரையும் தாங்க முடியலை, வெயிலையும் தாங்க முடியலைன்னு. அதுவும் இந்த வீக் சுற்றியான மோசமாக இருக்குது. கறக்கிறதுக்கு வந்து இடமே இல்லை. 2 தரம் பீச்சில் ஸ்விம்மிங் பூல்லாம் குளிச்சது போய் அது இன்னும் கறந்து போச்சு. நார்மலாகவே கறப்பேன். என்ன
இப்போ 2 எல்லாமே நெருப்பு பிடிச்சி தள்ளுது. இந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து நல்ல பழமையான இடங்கள். இப்போ நான் வந்து எங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து இந்த பில்டிங்கை தான் காட்டினது. நான் இப்போ இதுக்கு தான் இப்போ நடந்து போகணும். சிக்னலுக்கு வெயிட் பண்ணுறோம். சரி, இப்போ அந்த போட் ரைட் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். நினைக்கிறேன் இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் போவாங்க போடாக்கு. இந்த இடத்துல அந்த டிக்கெட் வந்து எடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து டிக்கெட் வந்து எடுக்க போகிறோம். நல்லா தான் இருக்குது. கண்டினியூவாக வீடியோவை பார்த்து கொண்டு இருங்க. கட்டமாக அப்படியே வீடியோ வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். நாங்கள் வீடு போய் சேரும் வரைக்கும்